மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவின்னு இருக்கேன். பாருங்க, இது கொஞ்சோண்டு எடுத்து சூப்பு வச்சிடலாம். நாட்டுக்கோழி சூப்பு. கொஞ்சம் கறியை போட்டிருக்கேன், ஒரு 1/2 கிலோ கறி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், 2-3 வெங்காயம். சூப்புக்கு வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 தக்காளி மட்டும் போடலாம். போட்டு இதை மூணும் நல்லா இது வேகட்டும். குழம்புக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிக்கலாம். ரெண்டரை கிலோ கறி வந்திருக்கு. அதில் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நான் சூப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து 2 கிலோ வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம், 400 தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 50 கிராமுக்கு, ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராமுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் இப்போவும் சொல்கிறேன், திருப்பி சமைக்கும் போதும் என்னென்னு சொல்லிடுறேன். தக்காளி வந்து ஒரு 400 கிராம் வெட்டிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி வெட்டுறேன். இதை வெட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனுக்கு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். சூப்பு வந்து நல்லா கொதிக்குது. ஒரு 1/4 ஹவராவது வேக ஒன்று. இதே நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 5 விசில் வந்தாலே போதும். பாய்லர் கோழி சிக்கனை விட இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து சூப்பு தாளிச்சிட்டு இந்த கடாயிலேயே குழம்பும் தாளிச்சிக்கலாம். மஞ்சள் சீரகம் அரைச்சி விட்டு இப்போ சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சோப்பு, கருவேப்பிலை, நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்கலாம். 2 பெரிய கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம் எல்லாமே, பட்டை, லவங்கம், சப்பாத்தி பூ எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன். உப்பு வந்து இந்த அளவுக்கு போடுறேன்.
சாப்பிட்டா இதை சாப்பிட்டு தக்காளி போட்டாச்சு. மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம கறியை போடணும். மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் கூடவே போடுங்க மிளகாத்தூள். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து கவிச்சு வாடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி வாத்து அந்த மாதிரி ஐட்டம்லாம். அதனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடவே போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். வந்து இதை மூடி வச்சிடலாம். இங்க பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய், சோம்பு, ஜீரகம் இதை மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றிடுறேன். இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து நான் செட்டிநாட்டு ஸ்டைலில் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். டீ அடிதா எப்போ கிடைக்கும்? அது வந்து ஆமாம் ஆமாம், உன் பாப்பா கால் பக்கத்தில் நேற்று தமிழில் ஊற்றி வேணாம் வேணாம் நிறையா வச்சுருக்கீங்க. போய் அங்க பார்த்து சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். லைட் மேன்